வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஆச்சு. ஸோ அந்த கேப் அப் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்டும் வந்து கிடையாது, ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருந்தது நேற்று. ஸோ அதன் காரணமாக நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டோஜி, ஆனால் இது வந்து டோஜி வந்து கிடையாது. ஸோ டோஜிக்கும் இந்த கேண்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து இந்த வீக்கெண்டு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ரெக்கார்ட் வந்து பண்ணியாச்சு, வீக்கெண்டில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ இதில் சின்னதாக ஒரு டச் மட்டும் நான் வந்து பண்ணுறேன். என்ன அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் கேண்டலை பொறுத்த வரைக்கும் பையர்ஸும் இருக்கிறாங்க, செல்லர்ஸும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டோஜி கேண்டலை பொறுத்த வரைக்கும் பையர்ஸும் வந்து நெக் டு நெக், செல்லர்ஸும் சரி நெக் டு நெக் வந்து ஒரு இதாக இருக்கும் வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, அதில் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக அதை வந்து டச் வந்து பண்ணிடுறேன். ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் வந்து எங்கே பிரிண்ட் ஆனாலும் சரி தான், அது டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, இல்லை இன்பிட்வீனில் எங்கேயாவது ஒரு சந்து பூந்தில் எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆனாலும் சரி தான், இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ தான் வந்து முக்கியமான ஒரு லெவலாக வந்து ப்ளே வந்து பண்ணும். ஒன்ஸ் இந்த ஹை ஆர் லோ ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிடுங்கிட்டு போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ அது வந்து ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கலாம். இதுவே வந்து இந்த கேண்டல் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து அப் ட்ரெண்ட் வந்து பக்கம் போயிடும். அதே மாதிரி ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிடும். எதுக்காக வந்து இந்த கேண்டல் வந்து இப்படி வந்து ஒரு பிஹேவியராக வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்பஸ்ஃபுல்லாக மார்க்கெட் வந்து என்ன நினைக்குது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் வந்து நாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் தான். ஏன்னா மக்கள் தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் இருக்கிற மக்கள் வந்து அப் ட்ரெண்ட் கொண்டு போகிறதா, ஒரு டவுன் ட்ரெண்ட் கொண்டு வர்றதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டல், இந்த ஸ்பின்னிங் கைண்ட் ஆஃப் கேண்டல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி பிரிண்ட் ஆகும்போது நமக்கு இந்த அப்பர் வீக்கும் சரி, இந்த லோயர் வீக்கும் சரி ஈக்குவலாக வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பின்னிங் கேண்டில் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பாடி இருக்கும், அதில் டோஜி கேண்டில் வந்து பாடி அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இருக்காது. அதில் வந்து நெக் டு நெக் பையர் செல்லர்ஸ் 2 பேருமே வந்து நெக் டு நெக் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஒன்று அப் ட்ரெண்ட் இழுத்துட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் இழுத்துட்டு போகிறதுக்கு. ஆனால் இந்த ஸ்பின்னிங் கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் யாராவது ஒருத்தர் டாமினேட் வந்து பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அல்லது வந்து கீழே இறக்குற மாதிரி ஏதாவது வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒருத்தரோட அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து அதாவது கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணியிருக்கிறாங்க பையர்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருந்தது, க்ளோசிங் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் யார் கையில் வந்து இருந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பையர்ஸ் கையில் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து டிஃபெண்ட் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுற ட்ரை பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதை வந்து டிஃபெண்ட் வந்து பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பையர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் கேண்டலாக வந்து ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. அப்போ இதோட ஹை அண்ட் லோ இதை தான் நம்ம வந்து மார்க் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஹை அண்ட் லோவில் ஏதாவது ஒரு இல்லை ப்ரைஸ் வந்து அதுக்குள்ளேயே வந்து இருக்குது, இந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போனாலும் சரி, இந்த லோவை உடச்சிட்டு வந்து கீழே போனாலும் சரி, மார்க்கெட் வந்து அப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா, ப்ரைஸ் வந்து இந்த லோவை கட் பண்ணி ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு போயிடுச்சு, அதே மாதிரி வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே ஒரு கேப் அப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ப்ரைஸோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஃபர்தராக இது வந்து அப் ட்ரெண்டாக வந்து கண்டினியூ ஆக போகுதா, அல்லது வந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து கண்டினியூ கீழே வந்து இறங்க போகுதா அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. டோஜி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து ஒரு ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு முன்ன பின்ன சில விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் தான் இதில் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா இது ஈஸியாக நம்மளை வந்து ஏமாற்றி விட்டுரும். ஸோ இது இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுறோம். அப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கேண்டலோட ஹை அப்படிங்கிறது வந்து 25,772 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதோட லோ வந்து ஒரு 25,600 இப்போ 610 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக நமக்கு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சு போச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நமக்கு வந்து நியூஸும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ கௌசிக் வந்து என்ன பண்ணிட்டாரு, நேற்று நைட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னாலாம் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டு விட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐடி செக்டாரும் கொஞ்சம் அடி வாங்குச்சு. கொஞ்சம் ஏஐ வந்து ஐபிஎம்மோட கோடிங்கே வந்து படிக்க முடியும், அதுக்குண்டான அந்த கோடிங்கே நான் வந்து எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஏஐயில் வந்து ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. அதாவது ஐபிஎம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஐபிஎம் கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்கிங் செக்டாரை தான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த பேங்கிங் செக்டாரை முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கோபால் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து வச்சு தான் வந்து ப்ராஜெக்டெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கோபால் லாங்குவேஜ் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதாவது இப்போ இருக்கிற அந்த இன்ஜினியர்ஸ்க்கு யாருக்குமே அந்தளவுக்கு வந்து தெரியாது, பழைய ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து தெரியும். ஏன்னா நானும் வந்து கோபால் வந்து படிச்சிருக்கேன். படித்த காலேஜ் போய் படித்த ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் வந்து கோபால் தான். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் செக்டருக்கு நல்ல செக்யூரிட்டியான கோடிங்ஸ் எல்லாம் வந்து எழுத முடியும். ஸோ அந்த கோடிங்கே வந்து ஏஐ வந்து ரெடி பண்ண முடியுது, ரீட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயம் வந்து வந்ததுனால ஐபிஎம் வந்து பயங்கரமாக அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து கீழே இறங்குச்சு. ஸோ 2 நியூஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவாக வந்து போயிடுச்சு. அதன் காரணமாக இன்றைக்கி வந்து ஐடி செக்டாரும் சரி, ஓவராலாக மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் நெகட்டிவாக போனதுனால நல்லாவே இன்றைக்கி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஓவராலாக நமக்கு வந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து 2 நாளாக கொஞ்சம் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போனாலும் என்ன நடந்திருக்கு, 25,600லேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இன்னோட லோ வந்து 25,328 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நியூஸ் வருது. ஸோ இப்போ நமக்கு வந்து நியூஸ் பார்க்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த லோவை கட் பண்ணுறாங்களா, மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணுறாங்களா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பின்னிங் கேண்டலோட ஸ்பெஷாலிட்டி. இதில் இன்னும் சப்போர்ட் வந்து நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம், அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ அகைன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 25,400 அப்படிங்கிற சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் வந்து மறுபடியும் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த 25,400 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து போயிட்டே வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் மைனூட்டாக வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு லோ இருந்தது, அதை விட கீழே உடச்சிட்டு வந்து இன்னொரு லோ வந்து இன்றைக்கி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கினாலும் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து கீழே இறங்கிருமோ அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அனாலிசிஸில் இந்த விஷயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து இது எப்போ இறங்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து சும்மா இப்படி போகுது அப்படி வருது அப்படின்ட்டுலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப் மேலே நமக்கு வந்து ஒரு கண் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 25,300 அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான இமீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணும்போது இந்த கேப் வந்து கன்ஃபார்மாக வந்து ஃபில் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 25,100 வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதில் அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த சேனலில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போ நாளை மறுநாள் மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, என்னையோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு 25,330 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அதை கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இது மாதிரி வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து போகும். அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து டச் வந்து பண்ணுவாங்க.
இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இன்னையோட லோ வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேம் 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்னும் வந்து ஒரு 2 நாள் நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான சின்னதாக ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டாக வந்து இருந்தது, அதை வந்து உடச்சி கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. ஸோ இதையும் நாம் வந்து கனெக்ட் பண்ணாலும் இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டு தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மூவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டமாக இருக்கலாமா அப்படின்ட்டு நாம் வந்து யோசிக்கணும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆகலை, இந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டமாக தான் வந்து இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்ல வரேன். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. எதுவுமே வந்து நாளைக்கு இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நாளைக்கு ட்ரேடிங் செஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த லோவை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு இப்படி கூட வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 minute சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து இருக்குது 50 minutes பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து போக ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 25,520 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலாக வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புல் பேக் லெவல் தான். இந்த லெவல் ஒரு 25,600க்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் வைக்கிறாங்க இன்ட்ராடேயில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வால்யூம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் நம்ம வந்து 25,800 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 25,600 நம்மளால் வந்து ஒரு க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவாக வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மறுபடியும் ஒரு 25,350 நோக்கி வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் ப்ளஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நாளைக்கு இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு 25,280 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம். அகெயின் ஒரு புல் பேக் இந்த இடத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை மறுநாளுக்குள்ளே நமக்கு வந்து நெகட்டிவ் வந்து இருக்குது மார்க்கெட் அப்படின்னா ஒரு 25,100 வரைக்கும் வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிற மாதிரி இருந்து கூட வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 நமக்கு வந்து நல்லாவே ஒரு கேப் டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ கேப் டவுன் ஆகியிருந்தாலும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கீழே வந்து இறங்கி ஒரு இடத்துல வந்து நியர்லி ஒரு 25,500 கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்டில் அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11.35 11.40 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் வந்து ஸ்பாட் வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு ப்ராப்பர் பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேரிஷ் என்கல்பிங் பேட்டர்னை இந்த இடத்துல நான் வந்து கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. அந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அகெயின் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகிறாங்க. இது வந்து ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே நமக்கு வந்து இது மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா பெரும்பான்மையான நாட்களில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கரெக்டாக இதை வந்து இந்த கேண்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் வந்து புக் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25,500. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 150லேருந்து ஒரு 300% அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,350 25,400 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்தது. அதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து கீழே இறங்காமல் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,500 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,380 வந்து இருக்கலாம். 25,380 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,280 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து செல் பண்ணோம் அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து வருமா வராது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ எதுக்காக வந்து கொண்டு போகிறாங்க, மார்க்கெட்டே வந்து ஓவரால் மார்க்கெட்டே வந்து நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகுது அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் வந்து பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, கரெக்டாக வந்து ஒரு 11:35 11:40 இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 61,300 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 60,800 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலே வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கேண்டில்ஸை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதும், 50% வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து யாரெல்லாம் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருப்பாங்களோ எல்லாருமே வந்து குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கௌசிக் வந்து நன்றி வந்து சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நமக்கு வந்து ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த இடத்துல ஒரு 130 சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 61,200 நமக்கு வந்து ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 60,800 வந்துருக்கலாம். 60,800 உடச்சாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 60,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 61,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 61,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. 83,000 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், அதை ஃபஸ்ட்டு கேண்டிலே உடச்சிட்டாங்க. ஸோ 83 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 82,600 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 940 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் அகெயின் இந்த இடத்துல கரெக்டாக இதுலேயும் ஒரு 1135 1140 ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து பயங்கரமான ஒரு டவுன் 82,600 இருந்து ஒரு 82,600 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இதுலேயும் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 82,000 இருக்கும். 82,000 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 81,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83,000 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுன், மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகிறாங்க. போனாலும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்ட நியர்பை க்ளோசிங்கிட்ட ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல. ஸோ அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 13,480 ஒரு 13,300 வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 13,300 ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் வந்து உள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கன்னு அர்த்தம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,500 அகைன் ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,400 இருக்கலாம். 13,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,300 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கும். 13,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 13,600 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.